ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் 3 டைப் ஆஃப் ஒர்க் அவுட் பார்த்தோம். ஒன்று வார்ம் அப், அப்புறம் கார்டியோ, அப்புறம் ஸ்ட்ரென்தனிங். 3ல் எது ஒன்றும் பண்ணாதே, எல்லாமே நமக்கு தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொன்றா இப்போ நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம், என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்டியோ பார்த்துக்கலாம். ஒருத்தர் வந்தோடனே கார்டியோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வெயிட் லாஸ் பண்ணுங்கள், அதனால் கார்டியோ நிறையா பண்ணுறேன், எனக்கு வெயிட் மட்டும் குறைச்சா போதும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் நம்ம ஸ்ட்ரென்தனிங்கை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், வார்ம் அப் பண்ணிட்டு தான் பண்ணணும். பட் இந்த கார்டியோட பாடிக்கு வந்து நீங்கள் என்ன கார்டியோ ட்ரெட்மில் பண்ணுறீங்களா, எலிப்டிக் பண்ணுறீங்களா, ஸ்ட்ரீட் வாக் பண்ணுறீங்களா, கிரவுண்டில் போகிறீங்களா, பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, ஹிட்டு அல்லது கலிஸ்தெனிக்ஸ், இந்த மாதிரி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஒர்க் அவுட்டுக்கு பேர் வேணால் புதுசாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஆனால் ஹார்ட் ரேட் எந்த அளவுக்கு கிராஃப்டில் ஸ்டார்டிங்லேருந்து போய் மேலே லாங் போய் ஹை போய்க்கு அதிலே ட்ராவல் பண்ண ஒரு 45 மினிட்ஸ் மேக்ஸிமம் 1 ஹவர், அதுக்கப்புறம் தான் கீழே டவுன் ஆகணும். வேர்ல்டு வைடாக என்ன வச்சுருக்காங்கன்னா, ஹார்ட் பீட் ரேஞ்சு 200 மைனஸ் நம்ம ஏஜ் அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் 25 ஏஜ் இருக்கிறார் அப்படின்னா 200 அதில் மைனஸ் 25னா 175. அவருடைய மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து 175. இதில் ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடியவங்க ஒரு 40% ரேஞ்ச் மேலே போகணும். 40% ரேஞ்ச் அப்படின்னா 175 மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில், அது 45 அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 130 140 ரேஞ்சில் மட்டும்தான் அவங்க ஃபஸ்ட்டு கார்டியோடைய எஃபெக்ட் நம்ம கொடுக்கணும். ஒரே நாளில் நம்ம வெயிட் குறைச்சிடணும் அல்லது இந்த மாதிரி 60 டேஸ் சேலஞ்சு 30 டேஸ் சேலஞ்சு அப்படின்னு ஓவராக போட்டு பாடி ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஹார்ட் கெப்பாசிட்டி என்ன இருக்குது, உங்களுடைய லங் கெப்பாசிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது நீ VO2 மேக்ஸ் ட்ரெயினர்ஸ் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சார்ட் போட்டிருப்பாங்க. நீங்களாக பண்ணுறதா இருந்தாலும் இந்த லெவலுக்குள்ளே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்க மாட்டீங்க. ரெஸ்பிரேஷன் கெப்பாசிட்டி அந்த லங் தாங்கியிருக்காது, ஹார்ட் பீட் அந்தளவுக்கு போயிருக்காது. சடனாக அந்த பிகினர்ஸ் அப்படின்னா யார், அவங்க பாடி பில்டராக இருக்கலாம் அல்லது ரொம்ப இன்டர்மீடியட்டாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பிகினர்ஸாக இருந்தாலும் கூட இந்த 3 கேட்டகரியுமே நீங்கள் ஒரு கேப் விட்ருக்கீங்க, ஒரு 6 மந்த் ஒர்க் அவுட் இல்லை அப்படின்னா அவங்க பிகினர்ஸ் தான். அவங்க ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஸ்டேஜுக்குள்ளே 1 or 2 months, அதாவது 4 to 6 வீக்ஸ் வந்து அவங்க 1.5 month அந்த பிகினிங் ஸ்டேஜுக்குள்ளே போய் அந்த 40% ரேஷியோ VO2 மேக்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 60%, அதுக்கப்புறம் உள்ளதான் நீ ஒரு 80% போய், அதாவது 175 மேக்ஸிமம் ஆடிச்சு சொன்னால் இவங்க வந்து ஒரு 160 165 வரைக்குமே என்ன பண்ணணும், கிராஃப்டில் மேலே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுலேயே அதுக்கப்புறம் தான் கீழே வார்ம் டவுன் ஆகணும். இப்படி இருந்தால் தான் நல்ல வெயிட் லாஸ் ஆகும். அது நீங்கள் ட்ரெட்மில் எடுத்துக்கலாம், எலிப்டிக்கல் எடுத்துக்கலாம், அல்லது சைக்கிள், ஜிம்மில் இருக்கக்கூடிய கார்டியோ எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் பாடி வெயிட் ஒர்க் அவுட்டை வச்சு கூட பர்பீஸ், ஜம்பிங் ஜாக்ஸ், க்ரால் வாக், இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். கலிஸ்தெனிக்ஸ் ஒர்க்ஸ் பண்ணலாம், புல்லிங், புஷிங், எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த இன்டென்ஸ் குறையாமல் இருக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஹார்ட் ரேட் குறையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ப்ரீத்திங், இப்போ நீங்கள் பேசிட்டீங்க பக்கத்தில் ஒர்க் அவுட் பார்ட்னர் கூட அப்படின்னா ஃப்ரீயாக பேச முடியாத அளவுக்கு உங்களுக்கு ப்ரீத்திங் இருக்கணும். அப்படி பண்ணனா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு அல்லது வேறு மிஷின் தான் எனக்கு கிடைக்கும், இதில் தான் நான் பண்ணணும், ஆல்ரெடி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இன்னும் நம்ம இந்த கார்டியோடைய சீக்ரெட்ஸு, நிறைய அட்வான்டேஜ், என்ன பெனிஃபிட்டாக நம்ம இதை கொண்டு போகணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.